இந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்கல்ல, வாகனங்கள் வாங்குறத இன்சூரன்ஸ் பண்ணணும். வாகனத்துல இன்சூரன்ஸ் என்ன? வாகனத்துல பலவிதமான இன்சூரன்ஸ் இருக்கிறது. என்ன இன்சூரன்ஸ் இருக்கு? வாகனம் ஓட்டிட்டு போறீங்களா, முதல்ல வாகனத்துக்கு டேமேஜ் வரும், வாகனத்துக்கு டேமேஜ் வரும். வாகனத்துல ஓட்டுற நமக்கு டேமேஜ் வரும். நான் ஓட்டிட்டு போனா எனக்கு டேமேஜ் வரும். வாகனத்துல போறோம் இல்லையா, நமக்கு டேமேஜ் வரும். நம்மனால அடுத்தவனுக்கு டேமேஜ் வரும். நம்ம போய் ஒருத்தவங்க ஏத்திட்டோம்னா வாகனத்தினால 3 விதமான நஷ்டங்கள் வரும். இப்ப நீங்க வண்டியில போய் ஒருத்தனை காயப்படுத்தி காலை முடிச்சு விட்டிய, ஆளே காலி பண்ணிட்டிய. காலி பண்ணிட்டா இஸ்லாமிய சட்டப்படியே நீங்க அவனுக்கு நஷ்டம் கொடுக்கணுமா இல்லையா? இஸ்லாமிய சட்டப்படி ஒருத்தனை தவறுதலா, இது கொலையில வராது, இது கொலையில வராது, இதுக்கு தூக்கு தண்டனை தரமாட்டாங்க. இது தவறுதலாக கொலை செய்வதில் வரும். தவறுதலாக கொலை செய்தோமையானால் அதுக்கு தியத்தும் சல்லமத்தும் இது அகலியே, அந்த குடும்பத்தாருக்கு ஒரு நஷ்ட ஈடு நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு நல்லா என்ன சொல்றான், அது ஒரு கடமை ஆக்கியிருக்கிறான். நம்ம ஒரு ஆளை காலி பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த அவன் குடும்பம் எப்படி வாழும், அந்த உயிருக்கு விலை வச்சு அவனுடைய எத்தனை வயசுக்காரன் எவ்வளவு நாளைக்கு வாழும், அவனுடைய தேவை என்ன இருக்கு, அவன் குடும்பத்தார் எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நம்ம என்ன செய்யணும், நம்ம பொறுப்புல நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாருமா சேர்ந்து ஒரு பணத்தை போட்டு அந்த குடும்பத்துக்கு அது கொடுத்தாகணும். நஷ்ட ஈடு வாங்கி கொடுப்பாங்க. தவறுதலாக ஒருத்தனை கொண்டுட்டோம்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்கு, மார்க்கத்துல நஷ்ட ஈடு இருக்கிறது. இப்ப நம்ம ஒரு ஆள் அடிச்சுட்டோம் வைங்க, இப்ப நஷ்ட ஈடு கொண்டா எங்க கொடுக்கறது, கொடுக்க இயலுமா? ஒரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போவான், ஓனரா கூட இருக்க மாட்டான். இவன் டிரைவர் ஓடி போய் அடிச்சு ஆளை காலி பண்ணி விட்டான்னு சொன்னா அப்ப எங்க இருந்து அவனுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணுமா இல்லையா? அந்த நஷ்ட ஈடு கொடுக்க முடியாமல் நம்ம தடுமாறும் பொழுது அப்ப அரசாங்கத்துக்கு கொடுக்க இயலாது, நீங்களும் கொடுக்க முடியாது. வசதி இருந்தா கொடுத்துருவீங்க. கொடுக்க இயலன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய உயிருக்கு என்ன கொஸ்டின் இல்லாம நிக்குது, கொண்டுட்டோமா இல்லையா? அப்ப அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த இன்சூரன்ஸ் அங்க நுழையுது. கூட்டா பொறுப்பேற்றுக்கிறோம், ஒரு ஆளுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது. நீ ஒருத்தனை அடிக்கலாம், நானும் அடிக்கலாம், யார் வேணாலும் அடிச்சிடலாம். நான் அடிச்சா நீ 10 பேருக்கு உதவி செய்யி, நீ அடிச்சா நாங்க 10 பேருக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ். அவன் என்ன செய்யறான், நீ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பணம் கட்டிக்கிட்டேன்னு சொன்னா வருஷம் இவ்வளவு ரூபாய், அதுக்கு ரிட்டர்ன் கிடையாது. இந்த காருக்கு நீங்க கட்டுற இன்சூரன்ஸ் இருக்குல்ல, ஒரு வருஷம் ஆச்சு, அந்த வட்டியை போட்டு அசலையும் வாங்கிக்கிறங்க வட்டியும் வாங்கிக்கிறங்கன்னு தரமாட்டான். அது கட்டணும், ஒன்ஸ் கட்டினா முடிஞ்சு வச்சுக்காத. ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டிட்டீங்கன்னு சொன்னா மறு வருஷம் மர கட்டணும். அந்த ஒவ்வொரு வருஷம் கட்டண கூட்டி வச்சுட்டு 10 வருஷம் நான் இன்சூரன்ஸ் கட்டிடுவேன், அதெல்லாம் தாங்கல தருவானா? வாகனத்துக்கு நீங்க இன்சூரன்ஸ் கட்டுறீங்களா, ரிட்டர்ன் கிடைக்குமா? வாகனத்துக்குரிய இன்சூரன்ஸ்ல என்ன கிடைக்காது, ரிட்டர்ன் திருப்பி தர்ற விளையாட்டு கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா வாகனத்துக்காக வேண்டி அவன் என்ன செய்யறான், இன்சூரன்ஸ் மட்டும் ஒரு தொகையை பிடிக்கிறான். இந்த வகைக்கு இது, தேர்ட் பார்ட்டிக்கு உழவு, வண்டிக்கு உழவு, இந்த மாதிரி ஒவ்வொரு வகைக்கு என்ன செய்யறான் நம்மகிட்ட அந்த இன்சூரன்ஸ் போட்டு இருந்தோமையானால், அந்த போட்டவனால் ஒருத்தன் அடிபட்டுட்டானேயானால் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அவனுடைய வயசு, அவனுடைய இது மற்ற எல்லாத்தையும் கவனித்து என்ன செய்யறான், அந்த கம்பெனியை யார் இன்சூரன்ஸ் போடுறான் அந்த கம்பெனிக்காரன கொடுத்துறான். ஒரு ஆளை நம்ம அடிக்காம ஒழுங்கா விபத்து இல்லாம ஓட்டிட்டோம் வைங்க, அப்ப என்ன எடுத்துக்கிறோம், அவன் அந்த ரூபா வச்சுக்கிறோம். நம்ம ஒரு 10,000 இன்சூரன்ஸ் கட்டியிருக்கிறோம், 4,000 இன்சூரன்ஸ் கட்டியிருக்கிறோம் வருஷத்துக்கு, யாரையும் நம்ம அடிக்கல, நம்ம வண்டிக்கு சேதமும் ஆகல, நமக்கு ஒன்னும் ஆகல, அந்த ரூபாய் தாண்டு கேட்கலுமா, ஒன்னும் ஆவாத்தி போடா சலாமத்தை பச்சு போயிட்டு இருக்க அப்படின்றான். ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னா உன்ட்ட வாங்கின 10 ரூபாய், என்கிட்ட வாங்கின 10 ரூபாய், அவன்கிட்ட வாங்கின 10 ரூபாய் போட்டு அங்க செலவு பண்றான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு பொறுப்பாக ஒரு அம்சம் இருக்கே தவிர இதுல வட்டி ஏதாவது இருக்கான்னா இல்ல.